ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜீவனுள்ள தேவன் நன்மைனாலும் கிருபைனாலும் நிறைவாக்குவேன் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியாக 10 மாதங்கள் எங்களை அழகாக நடத்தினீர் சுவாமி. 10 மாதங்கள் குறைவில்லாமல் நடத்தினீர். எங்களை ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு பாதுகாப்போடு இந்த 11வது நாள் மாதத்தில் முதல் நாள் உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். You are so good God. You provided all the things what we need. எங்கள் தேவைகள் அனைத்தும் சந்தித்து வருட துவக்கத்திலிருந்து இந்த நாள் இந்த நிமிடம் இந்த நொடி வழுவதற்கும் எங்களை போஷித்து கிருபையாக பாதுகாப்போடு நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில இந்த 11வது மாதம் முதல் நாள் தாவீது போல நம்ம சமூகத்தில் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். என் கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உம்மோட தரிசனத்தின்படி உம்மோட ஆவியானோட ஆலோசனைப்படி ஆவியானோட பாதுகாப்பான கிருபையின் இரக்கத்தின்படி தேவனோட சமூகத்தில் நிற்க வந்த எங்களை கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் சோத்திரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் துவக்கத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. My God is a good God. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, 10 மாதங்கள் நடத்தினவர் இந்த 10வது மாதம் நடத்துவார். ஆமென். கம்மியா இருக்கு. நடத்தாதவங்க நடத்த மாட்டாருன்னு சொல்றவங்க தான் இவ்வளவு பலவீனமா சொல்லுவாங்க. அவர் நடத்துவாருன்னு சொல்றவங்க ஜீவனோட இருக்காங்க ஆமென் ஜோரா சொல்லி இருப்பாங்க. ஆமென். என் தேவனுக்கு ஒரு ஆமென் சொல்லதால எதிலையும் குறைந்து போக மாட்டோம். இந்த மாதத்துக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் 118 22 23. ஆனால் 23 கடைசி பகுதி தான் நமக்கு தேவன் இந்த மாதத்தை கொடுக்கிற வார்த்தை. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாதென தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் நடக்கும். அன்பான தேவன், நம்முடைய பலத்தினாலே அநேக காரியங்களை செய்திருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம், சில காரியத்தை திட்டம் பண்ணி செய்திருக்கிறோம். சில காரியங்கள் நடந்திருக்கிறது, சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் அவர் செய்ய போகிறது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படி அவருடைய செயல்பாடுகள் நம்மோட கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா. When God do something, அது ஆச்சரியமா இருக்கும். உண்மையா சொல்லும் பொழுது 21 நாட்கள் உபவாசத்தில் ரொம்ப கடினமாக காலையில் நைட்டு ப்ரேயர் அதெல்லாம் நம்ம டைட் ஷெடியூலில் நானும் பாஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கும்போது அது தொடர்ந்து 21 நாட்கள் முடிந்த உடனே நமக்கு சர்ச் ஆனிவர்சரி வருது 2 நாளில். என்னால் எதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த சமயத்தில் பார்த்து இந்த டிவியோ நமக்கு வேலை செய்யல, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் பாஸ்டர் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாரு, எங்கள் பாஸ்டர் காணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, பாஸ்டர் போனீங்களான்னு. நானும் இந்த போகிறேன் பிரதர் சொன்னேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் சொல்லுங்களேன் செய்யலன்னு. ஆனால் நான் அவருக்காக காத்துனுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எதை செய்தாலும் நீத்தா சார். ஆனால் பாஸ்டர் என் மேலே வைத்த அன்பு, சபை மேலே வைத்திருக்கிற பற்று, சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறது மாத்திரமே, சபை தன்னுடையதாக ஏந்தி ஆவிய கடவுளுக்காக அனைத்தும் சாக்ரிஃபைஸாக போதகர் செய்ய. நீ கூட சொல்ற, நேற்று ரொம்ப பலவீனமாக படுத்திருந்தார். ஆனா உலகத்தானா இருந்திருந்தாங்க, இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க மாட்டாங்க, கீபோர்டை வாசிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் சரீரம் செத்து போனாலும் பலவீனமாக இருந்தாலும் வேதம் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ண விளங்கும் என்று சொன்னபடி இன்றைக்கு வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தின என் தேவனுக்கு சோத்திருக்கிறேன். அவர் சொல்லி பார்த்தார், என்ன பிரதர் சொல்லி லாஸ்ட் சைலண்டா விட்டார். நான் என்னோட பிளான் என்னன்னா, இங்க இருந்து நான் மவுண்ட் ரோடுக்கு எடுத்துட்டு போகணும், என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டு ஒரு வழிவாசலை திறந்து எனக்காக ஒரு டிவி மெக்கானிக்கு இங்கேயே கொண்டு வந்து இங்கே மேல் ஸ்தலத்திலே ரெடி பண்ணி அவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போகபடி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இது நான் எடுத்துட்டு போயிருந்தா பைக்கில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு போயிட்டு மவுண்ட் ரோட கொடுத்து அவன் ஸ்பேர் பார்ட்ஸை திருட மாட்டானான்னு சொல்லிட்டு மைண்டை போட்டு கசக்கி குழப்பத்தோட இருக்கிறதோட, என் தேவன் எதை செய்தாலும் கரெக்டா செய்வார். இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, தேவன் எதை செய்தாலும் என கரெக்டா செய்வார். வசனப்படி தான் சொல்லுது, அவர் அதன் காலத்துல
நேர்த்தியாக செய்கிறார் என்று நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் கண்கள் காணும்படி ஆச்சரியமாக செய்வார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுவோமே. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாயினால அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை கர்த்தரால் மாற்றம் தான் ஆகும். மனுஷனால் நடக்காதுங்க, கர்த்தரால மாற்றம் தான் நடக்கும். முடிஞ்சா கை இருக்குங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால மாற்றம் தான் நடக்கும். அல்லேலூயா. நீ சொல்லுறது நடக்காதுப்பா, கர்த்தரால மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அப்பா அம்மா காலையில குழந்தைக்கு டிஃபன் கேட்டா பாம்பு கொடுப்பாங்களா? சரி வானா பாம்பு கொடுத்துட்டு பள்ளி தொக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாரா? ஒரு தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு இதை கொடுக்கவே தெரிஞ்ச போது படைத்த தேவன், உருவாக்கினவர், அழைத்தவர் உண்மையில நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மையமாக வைத்துத்தான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். முதலாவது ஆச்சரியமான தேவனோட வழிநடத்தல பார்க்க வேண்டுமானால் ஆபிரகாமை குறித்து ஒரு மனிதன் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் தம்மை அழைத்த உடனே ஆபிரகாம் எதுவும் சொல்லாமல் புறப்பட்டு வந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நம்மள வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது பேதுருக்கு சோத்திரம், யோவானுக்கு சோத்திரம் ஆரம்பிக்கிறோமா? ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க? எப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது எதை சொல்லி ஆரம்பிக்க சொல்லுங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அது தொடர்ந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. உண்மைதானே? என்னைக்குனா யாருன்னா வந்து அதை விட்டுட்டு டைரக்டா பேதுருவின் தேவன், யோவான் தேவன், ஸ்தானன் தேவன், எதனா அனனியா தேவன் சொல்லி பண்ணிக்கீங்க. இல்ல இல்ல, எடுத்தோட ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா அவர்கள் சொல்லப்படக்கூடிய பாத்திரமாக வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் சொல்லும்படியாக, பிறர் சொல்லும்படியாக ஒரு பாத்திரமாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார் வான்னு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க போறதுன்னு தெரியாது. ஆனா ஆதியாகமம் 12:4 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் காரியங்களை நடத்துவார். ஆபிரகாமுக்கு எங்க போவதுன்னு தெரியாது, எங்கேயும் என்று கேட்கவும் இல்லை, எப்படி போவோம் என்று தெரியவும் இல்லை. நம்மளாம் அந்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த இடத்துக்கு போயிடுங்கண்ணா என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? பாஸ்டர் எப்படி போன பாஸ்டர்? ஆட்டோக்கு தொட்டு கொடுக்குறீங்களா? ஆனா ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கல. ஓகே, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்பணுங்க, ஆண்டவனுக்கு நன்மை செய்வாரு, ஆண்டவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க எல்லாம் விசுவாசித்து எனக்கு நன்மை தான் செய்வாருன்னு சொல்றவங்க மட்டும், நம்பணுங்க மட்டும் ஆபிரகாம் போல ஓகேன்னு சொல்லுங்களேன். ஓகே, அழகா நடத்துவார். ஆபிரகாம் அழகா நடத்தி கொண்டு போனார். விசுவாசித்தான். எங்க போவீங்க எதை போவீங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது, விசுவாசித்தான். வேதம் ஆபிரகாமுக்கு கர்த்தரோட ஆச்சரியமான வழிநடத்தல ஆபிரகாம் நம்பி வருகிறான். கர்த்தர் ஆபிரகாம் அழகாக கானானுக்கு நடத்தி கொண்டு வந்தார். ஆபிரகாம் கானானுக்கு வந்த பிறகு அவருக்கு வயது அதிகமான காலத்தில் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்ததும் ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தினார். அவர் சரித்திரத்தை ஹிஸ்டரியை படிக்கும் பொழுது ஆபிரகாமை எப்படிலாம் நடத்தினார் பார்த்தா உண்மையாலுமே ஆண்டவர் ஆபிரகாமை ஆச்சரியமாகத்தான் நடத்தினார். பிறகு பிள்ளை பிறந்தது. ஆபிரகாமோட மகன் பேர் என்னது? ஜோரா சொல்லுங்களேன். ஈசாக். காலையில் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. ஈசாக்கு பிறந்த உடனே அவனும் வளர்ந்தான். வளர்ந்த உடனே என்ன பார்க்க வேண்டிய சூழ்நிலை? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். ஆனா ஆபிரகாமுக்கு வயதாயிடுச்சு. அவர் குழந்தை பிறக்கும் பொழுதெல்லாம் யோசிக்கணும். அவர் குழந்தை பிறக்கும் போது எத்தனை வயசு அவருக்கு? 100 வயசு. இப்போ ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு தோராயமா ஒரு 20 வச்சுப்போமே. அப்போ 120 வயசுல அவருக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கார். எப்படா போய் பொண்ணை பார்க்கறது, எங்கடா பார்க்கறது? தாய் தகப்பனர் அப்படிதான் யோசிச்சுருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு அவருக்கும் ஒரு ஆலோசனை இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயதானதுனால நெடுந்தூரம் நடக்க முடியாமல் சொந்த தேசத்துக்கு போய் பெண்ணை எடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்தார் என்றால், தேவ சமூகத்தில் சென்று ஆண்டவரோட வழி நடத்துவதற்காக வாஞ்சித்து ஜெபிக்கிறார். ஜெபம் சகலத்துக்கும் பதில் கொடுக்கும். ஜெபம் அசையாதது கூட அசைய வைக்கும். ஜெபம் கிடைக்காதது கிடைக்க வைக்கும். ஜெபமானது சகலத்தையும் செய்யும். ஆபிரகாம் தன் ஆண்டவர் சொல்ற, உன்னோட ஊழியக்காரனை
எலியேசரை அழைக்கிறான், அவனோட பேசி உடன்படிக்கை செய்கிறான். உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த நேரத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:7 வாசிக்கும் பொழுது, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும், எவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் எலாபரேட் பண்ற, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து, இனத்தார் இருக்கும் தேசத்திலிருந்து அழைத்து வந்து வாரும். ஆண்டவர் அழைத்ததை சொல்றான், அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு வானத்துக்கு தேவன கர்த்தர் அழகான அழைத்து கொண்டு வந்ததை சொல்ற விவரித்து சொல்லி, நீ அங்கிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும் படிக்கு தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். தன்னோட தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். ஆண்டவர் உண்மையா சொல்லுகிற, ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். ஜெபிக்கிற யாவருக்கும், ஐயோ ஒரே தூதனை கிடையாது. பாஸ்டராக எனக்கு ஒரு தூதன், பாஸ்டம்மாக்கு ஒரு தூதன், தாவீதுக்கு ஒரு தூதன், ஜாமுக்கு ஒரு தூதன், ராஷக்கு ஒரு தூதன், சபையில இருக்க அனைவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறாரு. அவர் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் தூதன் அனுப்பி காரியங்களை வாய்க்க செய்வார். ஏனென்றால் அது தேவனால மட்டும்தான் ஆயிற்று என்று சொல்வதற்கு அற்புதமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறத பார்க்க முடியும். இது ஒரு அடையாளத்தோடு சொல்லுகிற வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, சபைக்கு வருவது பெரிதல்ல, அவருடைய வேதத்தின் உடன்படிக்கை வார்த்தையை வாசிப்பது பெரிதல்ல. அழைத்தவர் என்ன சொல்லுகிறாரோ அந்தபடியே செய்யும் பொழுது உனக்கு ஒரு தூதன் முன்பாக சென்று நடத்துவார். கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படி அதை நிறைவேற்றுவார். மனுஷன் சொல்லிட்டு மனுஷன் பிளான் படியும் நடக்கும், ஆனா ஒரு பூர்ணம் இருக்காது. பரிபூர்ணம் வேணும்னா தேவனோட திட்டத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆயிற்று. அப்படி சொல்லும் பொழுது எல்லாமே வித்தியாசமா நடக்கும், பூர்ணமா நடக்கும், மகிமையா நடக்கும், பிரசன்னமா நடக்கும். ஆபிரகாம் சொல்லுகிறார், இதுவரைக்கும் கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். இப்போது ஆபிரகாமுடைய தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறான், நீ போகலாம், தம்முடைய தூதனுக்கு முன்பாக அனுப்புவார், உன்னை நடத்துவதற்கு ஒரு தூதன் வருவான் என்று அழகாக எலியேசருக்கு சொல்லி அனுப்புகிறான். எலியேசர், நீ பயப்படாத, எந்த பொண்ணை பாப்ப நீ யோசிக்காத, நீ போ, உனக்காக ஒரு தூதன் அங்க நிற்பாருன்னு கர்த்தர் ஆபிரகாம் சொல்லி அனுப்புறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு சொல்லி அனுப்புகிறார். தேவனால மட்டும்தான் ஆகணும்னா தேவனுக்கு செவி சாய்க்கும் பொழுது உனக்கு முன்பாக சென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உனக்கு கொண்டு போவார். He's a supernatural God. ஈசாக்கு ரெபெக்கால பார்க்கல, ரெபெக்காலும் இவளும் ஆண்டு மட்டும் நடத்துறாரு. ஆமென் சொல்லுவோமே. இவளும் ஆபிரகாம் ஈசாக்கு பார்க்குறான், அப்பா அம்மா பர்ஃபெக்டாக கர்த்தர் சமூகத்தில் அவங்க எதை செய்தாலும் கரெக்டாக செய்வாங்க. அவங்க ஜெபித்து தான் செய்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஈசாக்கு தெரியும், என்ன மீறி நான் போய் என் அழகு சௌந்தரியத்தை பார்த்தால் கூட கர்த்தர் எனக்காக நியமித்ததை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் பாதரே பண்ணலாம், அப்பாவை எல்லாத்தையும் பார்த்துப்பார். நான் சொல்றேன், உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பார், உங்க தேவைகள் எல்லாத்தையும் அப்பா பார்ப்பார். எஜமான வார்த்தை கீழ்ப்படிந்து எலியேசர் விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் சொல்றான், அப்பா ஈசாக்கு ஒரு பொண்ணை பார்க்கிற, நீ புறப்பட்டு போ, நீ எதுவும் குழம்பாத, உன்னை நடத்த ஒரு தூதன் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாதம் ஒரு தூதன் உங்களை நடத்துவாரு, அது தேவனால் ஆயிற்றுன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போது எலியேசர் ஆபிரகாம் சொல்ல உடனே நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆபிரகாமோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து போறான். 900 மைலுக்கு, எவ்வளோ 900 மைலுக்கு ஒட்டகத்தில் பிரயாணம். அப்போ அங்க இடத்துல ஹோண்டா சிட்டியும் ஹல்லேலூயா ஷேர் ஆட்டோவில் கிடையாது. 900 மைல் எதில் போகிறான்? ஒட்டகத்தில் போகிறான். ஒட்டகமோ செத்து போகுது, என்ன பண்ணுறது? தலைவர் சொல்லிட்டாரு, நடந்து தான் ஆகணும். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்காக வேற யாரோ கஷ்டப்படுவாங்க, காரியம் உனக்கு வாய்க்கும். ஆண்டோட பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டாரு, நஷ்டப்படுத்த மாட்டாரு. அவர் செய்தார்னா கர்த்தர் அழகா நடத்துவார். எலியேசரை போலார். அங்க பார்த்தேன்னா 900 மைல் தூரம்னா இங்கேருந்து கல்கட்டாவுக்கு வரைக்கும் போறார். எங்கேருந்து கல்கட்டா வரைக்கும். எதுல? எப்படி யோசிச்சு பாருங்க. எதை பார்க்கறதுக்கு? பொண்ணை பார்க்கறதுக்கு.
கல்கட்டாக்கு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போறார். அங்க போயிடும் கஷ்டப்பட்டு எலியேசர் போய் சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே தன் எஜமானோட ஊருக்கு எலியேசர் வந்து சேர்ந்த உடனே இந்த தெய்வ பக்தி உள்ள எலியேசர் தேவனை ஆச்சரியமாக நடத்துவதற்கு அங்க வந்து நின்ன உடனே அதுதான் சொல்றது, ஆண்டோட பிள்ளை எங்க போய் ஆண்டவங்களை இறக்குனாலும் எந்த தேசத்துக்கோ எங்க ஊருக்கோ இல்லை எங்கேயோ ஒரு பிரயாணம் போறீங்கன்னா இறங்கின உடனே ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என் நல்லபடியாக சேர்த்ததுக்காக நன்றி, இனி நடக்க போகிற காரியத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் நடத்துவார். நான் பிளஸிங் டிவி புக்ஸ் எல்லாம் வாசிப்பேன். சில வரும்போது வாசிக்கும் போது ஒரு பல காலத்தில் அப்போ அவரோட சாட்சி எழுதியிருந்தார் ஆலன் பால் அவர்கள். என்ன இங்கிருந்து வெளியூருக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் ஏறிட்டாராம். ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே தட 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 ஆடுதான். எப்படி போய் லேண்ட் ஆகும் கோயம்புத்தூருக்குன்னு தெரியாதான். அவரும் என்ன ஒரே ஜபமா, ஆண்டவரே இதை பாதுகாப்போட என்ன கொண்டு போய் லேண்ட் ஆக்கும் நம்ம கூட அப்படி பண்ணுவோம். ஒரு ட்ரெயின் டடடான்னு சவுண்டு கட்டணம் பண்ணுவான். உடனே ஜாம் பண்ணும், இறங்கின உடனே சீக்கிரம் 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 ஆட்டோ பிடி ஓடும். அதே தான் அவரும் பண்ணாராம். இறங்கின உடனே ப்ரீஃப்கேஸ் எடுத்து ஓடுறான். ஆண்டர் நில்லுன்னாராம். அல்ல நில்லுன்னு என்னன்னு கேட்டான். ஏறும் போது பயமா இருந்தது, இறங்கும் போது நன்றி சொன்னாருன்னு கேட்டாராம். நம்ம எப்போதும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிறா இருக்கும் பொழுது அவர் மற்ற காரியத்தை நடத்துவார். இப்படிதான் எலியேசர், ஆண்டவரே கல்கட்டா வரைக்கும் அழகா கொண்டு வந்தீங்களே, நடுவில் எங்கேயும் ஃபுட் பாய்சன் ஆகல, எனக்கு பாதுகாப்போட வந்தீங்க. ஆபிரகாமோட எஜமான் சொல்லிட்டார், கூலிக்கு பாத்திரம் உண்மையா வந்துட்டேன், இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன ஜபம். எப்போ சொல்றேன், நீங்களா முடிவு எடுக்காதீங்க, ஜபம் முடிவு எடுக்கும், ஜபம் ஆலோசனை கொடுக்கும், ஜபம் வழி நடத்தும், ஜபம் பாதை காட்டும், ஜபம் சகலத்தின் செய்யும், ஜபம் எதையும் மாற்றும், அசைக்க முடியாது, ஜபம் ஆச்சரியமான காரியத்தை செய்யும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு எவ்வளவு அழகா பார்த்து எவ்வளவு நன்றி உள்ள ஒரு ஊழியக்காரன். அது வாசிங்களேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆபிரகாமுக்கு தயவு செய்து. எவ்வளவு அழகான பிரேயர் பாருங்களேன். அவன் அந்த எஜமானுக்கு எப்படி இருக்கிறான், உண்மையா இப்ப இருக்கிறான்னு சொல்ல, ஏதோ ஒன்று கவிதை விடுற அப்பாடா நமக்குனா வந்தது, உண்மைதானே, வந்து சேர்ந்தோமா இந்த பொண்ணு தான் அப்படின்னாங்க. என் எஜமானுக்கு தயவு ஜபம், அந்த ஜபம் சகலத்தையும் செய்யும். இந்த வார அன்பு இப்படித்தான் சொல்லி முடிக்க முன்னே, இந்த ஜபத்தை சொல்லி முடிக்க முன்னேன்னு வசனம் சொல்றது, முடிக்க முன்பே பதில் வந்துதான். நான் ஜபத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, கர்த்தரால நடக்கணும், நடந்தே தீரணும், ஜபத்தால் கர்த்தர் செய்ய முடியும். உங்களுக்கு காண்பிக்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். ஜபத்தை ஜெபிக்க சொல்ல ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஜபமானது ஆண்டவருடன் பேசுவது. முடிஞ்சா வாய் திறந்து சொல்லுங்களேன், ஜபம் ஆண்டவரோட பேசுவது. எலியேசர் வாசிக்கலாம், வாசிக்கும் போது இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய கூழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். நல்ல புரியுங்களா? எண்டிங் பிரேயர் செய்து அருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அவன் பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுது ரெபெக்காள் வீட்டுல இருந்து நடந்துட்டா. அல்லேலூயா. இவன் பிரேயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரெபெக்காளோட காலை சும்மா வைக்கல, கிளம்பு கிளம்பு உனக்கு பையன் ஆயத்தம் ஆயிட்டான்ட்டார். நடந்து சொல்ற அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய சொல்லி முடிக்கும் முன்னே, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தேவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். எவ்வளவு அருமையாகுது பாருங்களேன். ஆபிரகாம் ஜெபித்து எலியேசர் அனுப்புறான்.
எலியேசர் ஜெபித்து எஜமானுக்கு பொண்ணு பார்க்க போறாரு. எலியேசர் பாரத்தோடு ஜெபிக்கிறாரு, என் எஜமானுக்கு தயவு செய்யும் சொல்லும் பொழுது ஜெபம் எவ்வளவு அழகா கிளாக் போல வேலை செய்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் அன்னைக்கு கூட்டமாக தான் வருவாங்க. அன்னைக்கு ரெபேக்கால மட்டும் தனியா கொண்டு வராரு. எலியேசர் கண்ணில் பார்க்கும்படி செய்கிறாரு. அவர் தாய் தகவல் பேசும்படி கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரு. கர்த்தர் அவ்வளவு அழகா திட்டம் பண்ணுகிற தேவனார். ஏனென்றால் தேவன் திட்டம் பண்ணுவாரானால் அது தேவனால் மற்றும் தான் ஆயிற்று என்று சொல்லும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்போ எப்படி யாருக்கு செய்ய தெரியும்னு. ஈசாக்கு ரெபேக்கால பார்த்தாலாம், பார்க்கல ரெபேக்கால். ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட் எல்லாம் சொல்லுங்களேன், ரெஸ்யூமை பார்ப்பாங்க. பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடுக்குதா. என் பையன் ரொம்ப சுமார் தான், அட்லீஸ்ட் வரப்போற பொண்ணாவது கில்லுனா ரத்தம் வரணும். ஜனங்க பொண்ணுங்களும் இல்ல இங்க இருக்குது வேணாம், பையன் நல்லா இருக்கணும், முன்ஜாளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போயிடணும். விட்டா என்னது ராக்கெட் போகுது, எங்கது எங்கம்மா அது, அங்க கூட போயிடணும் நினைப்பாங்க. நான் சொல்றேன், ஆண்டவரோட சித்தத்துக்கு வைப்பேரானால் கர்த்தர் உன்னை அழகாக நடத்துவார். ஈசாக்கு கேட்கவே இல்லை, ரெபெக்காலும் கேட்கல. எல்லாம் யார் வேலை செய்யறான்? கர்த்தர் வேலை செய்யறார். கர்த்தரே தெரியும் ஈசாக்கு யாரை கொடுக்கணும், ரெபெக்காலுக்கு யாரை கொடுக்கணும்னு. அவர் பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்வதற்கு என் தேவனால் ஆயிற்றுன்னு சொல்லும்படி இனிக்கும் ஜெபிக்கும் போது ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன் சொல்றோம்னா ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறது சொல்றபடி நடக்கும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல விசேஷமா அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், அவரோட வழிநடத்தலை நம்ம பார்க்க. அன்பான தேவர்களே, நம்மளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஜெயம் வேண்டும் என்றால் நம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். தேவனோட வார்த்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50-52 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எவ்வளவு பிளானிங் பாரு. அவங்க சொல்றாங்க எல்லாம் ஸ்மூத்தா போகுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் போலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும் படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து. மறுபடியும் ஒரு நன்றி. ஹல்லேலூயா. ஊருக்கு 900 மைல் தூரத்துல வந்த உடனே நன்றி, பொண்ணை காமிச்ச பிறகும் ஒரு நன்றி. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஆண்டவர் எதை செய்தாலும் நன்றி செலுத்துகிறவரா இருக்கணும். ஆண்டவர் எதை செய்தாலும் நன்றி செலுத்து. அந்த நன்றியானது உனக்கு நன்றி உள்ள ஜீவனுள்ள தேவன் நன்மையானதை கர்த்தர் செய்வார். தலைக்கு மூளைக்கு கல்லு பெரிய இல்லை, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லும்படி அவரால் மட்டும்தான் நடக்கும். இந்த மாசம் ரெபெக்காள் நினைச்சு கூட பார்க்கல. அவ டெய்லி வர்றது போல அவ தண்ணி எப்போதும் எடுக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனா வந்தன ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியம் ஈசாக்கு ஆயத்த பண்றார். நான் சொல்றேன், நீ தேவனுடைய சமூகத்தில் இருப்பேனால் உனக்கு சர்ப்ரைஸ் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். நீ கேட்கிற மாதிரி அவர் வச்சுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீ கேட்கிற மாதிரி அவர் வச்சுக்க மாட்டார். எங்க அப்பா கேட்காததுக்கு முன்பா கர்த்தர் பதில் கொடுப்பார். எலியாசர் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு இப்படி சோன்ஸ் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி எச்சையை விழுங்கி இருப்பான். அதுக்குள்ள ரெபெக்காள் நண்டு வந்துட்டான். உண்மையா சொல்ற, தேவன் எதை செய்தாலும் கர்த்தர் நன்மையும் கிருபையினாலும் மகிமையினாலும் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஏதோ ஒரு காரியத்துல நீ ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே நீ நம்பி ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதம் தேடி வரும், இந்த மாதம் தேடி பதில் வரும், தேடி ஆச்சரியமா நடக்கும். ஏனென்றால் நீ ஆச்சரியமான தேவனை துதிக்கிறபடி உனக்கு ஆச்சரியமாக செய்வார். ஏனென்றால் நீ வாயினால சொல்லணும், இது தேவனால் கர்த்தரால் ஆயிற்று, என் கர்த்தரால் ஆயிற்று நீ சொல்லணும்னா தேவன் செய்யணும். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா நானா சுயமா யோசித்து பயந்து படிச்சு இதெல்லாம் எனக்கு ஊழியம் வரணும்னு சொல்லிட்டு வரல. அவர் பிளான் பண்ணாரு, அவர் திட்டம் பண்ணாரு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நிற்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நான் பிளான் பண்ண வழிக்கு விழுந்திருப்பேன், எங்கேயோ விழுந்திருப்பேன். அவர் பிளான் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜ் உனக்கு இருக்குடா,
உன்னை அங்கதான் நிறுத்துவேன், நீ பிரசங்கிக்கணும்னு அவர் பிளான் படி கர்த்தர் நேர்த்தியாக இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்லும்படி சாட்சி உருவாக்கி இருக்கிறார். ஈசாக்கு ரெபெக்காளுக்கு ஆயத்த பண்ணபடி நேர்த்தியாக கர்த்தர் செய்தார். நீங்கள் உண்மையாக தேவனை சார்ந்து அவர் தான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நம்பி ஜெபித்து ஜீவனை கொண்டு இருப்பீரானால் கர்த்தர் ஆயிற்று என்று சொல்லும்படி ஒரு நாள் ரெபெக்காளுக்கு வந்தது. அந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த நாள் இந்த நாள் கர்த்தர் ஆயிற்று சொல்லபடி இந்த நாள நடக்கும். ஹல்லேலூயா. நீ தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த மாதம் சங்கீதம் 118 அதிகாரம் 23 சொல்லுகிறது போல, அது மறுபடியும் வாசிக்கிறேன், அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு வரல, எலியேசர் அனுப்புறாரு, எலியேசர் வராரு, ஜெபிக்கிறாரு, எல்லாமே ஆண்டவரால நடத்தப்படுகிறது. இன்னைக்கு சபைக்கும் வேதத்தை வாசிப்பது ஜெபிப்பது பெரிதல்ல. தேவனை நம்பி சார்ந்து இருக்கும் பொழுது அது தேவனால் மட்டும்தான் ஆயிற்று என்று விசுவாசிக்க வேண்டும். இது கர்த்தரால் மட்டும்தான் ஆயிற்று என்று சொல்லும்படி நடத்தினார். ஆனால் அற்புதம் நடந்தது. இதே போல் இந்த மாதம் அவருடைய வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையில் நடத்த விரும்புகிறானால், ஆனால் ஒன்று என்ன என்று பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, முதலாவது ஆபிராம் தன்னோடு ஒரு தீர்மானம் ஏறெடுக்கிறான். கானானிய பெண்களை இருந்து ஒரு என் மகனுக்கு பெண் எடுக்க கூடாது என்று உறுதியான ஒரு தீர்மானம் இருந்தது. ஆண்டவர் சொல்றதுதான் செய்வேன்னு ஒரு தீர்மானம். ஏதோ பொண்ணு அழகா இருக்கா, வசதியா இருக்கா, ஈசாக்கு கொடுத்தலான்னு சொல்ல, ஆண்டரோட ஞானத்தின்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இருந்தது. ஈசாக்குக்கு ஒரு நல்ல மகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது தேவனுடைய நடத்தல் ஆபிரகாமோடு இருந்தது. இரண்டாவது எலியேசர் செய்த ஜெபம், கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட பெண்ணை காண்பித்தரலும் என்று ஜெபித்தான். இந்த ஜெபம் சரியான நேரத்தில் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாகவே ரெபெக்காளை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இந்த மாதம் நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரோட வழிநடத்தல் இவ்விதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். தேவன் தான் உங்களை வழி நடத்துவார். நீங்க எல்லாத்தையும் அவர் கரத்தில், ஆண்டவரே ஐ லீவ் இட் இன் யுவர் ஹேண்ட், உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்களே செய்யுங்க. எங்க அப்பா தப்பு செய்வாரா? உங்களை அழைத்தவர் தப்பு செய்வார்னா ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல தப்பு செய்ய மாட்டார்னா ஜோரா ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் கரெக்டா செய்வார், கரெக்டா செய்வார். இங்க கூட திருமணத்துக்கு ஆகாத பிள்ளைகள் யாரா இருப்பீங்கன்னு சொல்லுவேன், கர்த்தர் கரெக்டா செய்வார், அழகா செய்வார். குரங்கு போல கொடுக்க மாட்டார், கிள்ற போல கொடுப்பார், வசதியானதை கொடுப்பார். அவருக்கு எல்லா பிளானும் அவரோட கரத்தில். ஏன்னா உங்களை எல்லாம் அவரோட கையில வரைந்து வைத்திருக்கிற அவருக்கு தெரியும், என் மகனுக்கு இதை கொடுக்கணும், என் மகளுக்கு இதை கொடுக்கணும், ஐயோ என் மகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுக்கணும், ஐயோ என் பொண்ணுக்கு என் பையனுக்கு நல்ல பேர பையனுக்கு நல்ல பொண்ணா கொடுக்கணும்னு உன்னோட ஜெபம் சகலத்தையும் மாற்றும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனோட செய்த உடன்படிக்கையில் ஒரு நாளும் மறவாதபடிக்கு காலம் உலகமத்தை சார்ந்து நீ போவையானால் அது கர்த்தரோட வழிநடத்தல்படி இருக்காது. கர்த்தர் வழிநடத்த வேண்டுமானால் தேவத்தின்படி ஆலோசனை கொடுக்கும் போது ஆபிரகாமின் தேவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 23 சொல்லுகிறது, மறுபடியும் சொல்லுகிறேன், அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என் கண்களுக்கு ஆச்சரியமா நடக்கணும்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆச்சரியமா நடக்கணும்னா ஆச்சரியமானவர் தான் உங்களுக்கு செய்யணும். மனுஷன் செய்தாது ஆச்சரியம் கிடையாது, அவர் செய்த ஆச்சரியம். ஹல்லேலூயா. வரி கட்டணும், காசு எடுத்து பாக்கெட் எடுத்து கொடுக்கல, அவர் கொடுக்கணும் கொடுத்துருக்கலாம், ஆனா ஆச்சரியமா செய்தார். போப்பா போய் தூண்டில போடு, முதல் மீன் மாட்டோம், அது வாயிலிருந்து, அது ஆச்சரியம். உண்மைதானே? இதுக்காக அந்த மீன் கிட்ட பேசி அந்த மீன் எங்க இருந்தோ போய் வெள்ளி படத்தை எடுத்து கொண்டு வந்து கரெக்டா கையில கொடுக்குதுன்னா இது தேவனால் ஆயிற்று. ஹல்லேலூயா. சொல்றாங்க, அப்பா கொஞ்சம் மீன் கொஞ்சம் தான் இருக்கு, என்ன பண்றது, எல்லாரும் பிச்சை சண்டை போட்டுப்பாங்க. ஹலோ, எங்கிட்ட கொடு. ஆச்சரியமா நடத்தினார், இது தேவனால் ஆயிற்று. ஊத்தணுவனுக்கே தெரியல, தண்ணி ஊத்தணுவனுக்கே தெரியல, எப்போ திராட்சை ரசமா மாறிச்சு. ஆச்சரியமானவர் ஆச்சரியமா தான் செய்வார்.
என் தேவனோட பெயர் ஆச்சரியமானவர், தேவனால மட்டும்தான் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனோட பிள்ளையே, ஈசாக்கோட திருமணம் காரியமெல்லாம் தேவனால் ஆயிற்று. ஒரு சுயம் செத்துது, இயேசு ஜெயித்தார். இந்த அன்பான சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரால நடக்கிறத எந்த மனுஷன் தடை செய்ய முடியாது. 1000 திட்டம் பண்ண தடை செய்ய முடியாது. என் மனைவியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ணாங்க, சூனியம் வச்சாங்க, எலுமிச்சப்பழம் அனுப்புனாங்க, எவ்வளோ பண்ணாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு, டயர் தனியாக ஓடிச்சு, வேலை போச்சு, ஓகே. ஆனால் அவர் பிளான் தான் நடந்தது. ஏன்னா அது அவரோட திட்டம், அவரோட சித்தம். உனக்கும் சொல்ற, உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கிதியோனுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கு, இன்னைக்கு தெரியாது, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு நாள் சொல்லுங்க, ஆமா பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, அது ஆச்சரியமா நடந்தது. ஏன்னா இது கர்த்தரால் ஆயிற்று. ராகா சங்கனி மங்குதரலபா. Thank you my Lord. தேவ சமூகத்தில் நீ கேட்ப, ஆண்டவரே I give myself to you my Lord, I surrender myself to you. இந்த 11வது மாதம் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்க நடத்துங்க, அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க நடத்துங்க, அது ஆச்சரியமா இருக்கும். நான் ஆச்சரியத்தை பார்க்கணும், என் வாழ்க்கை ஆச்சரியமா நடக்கணும். இதுக்கு ஒரு கிடைக்காத ஆச்சரியமாக கிடைக்கணும், இதுவரைக்கும் நடக்காத ஆச்சரியமா நடக்கணும். ஏன்னா நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நீங்க தான் செய்யணும்ப்பா. உங்களுக்கு தெரியும் எது நன்மை தீமைன்னு. அன்றே உங்களுக்கு எது நன்மை தீமைன்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கை உங்களோட கரத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் உங்களோட கரத்தில் இருக்கிறது, என்னோட தொழில் உன் கரத்தில் இருக்கிறது, என் படிப்பு உன் கரத்தில் இருக்கிறது, என் வியாபாரம் உன் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைக்க வேண்டும் ஜெபிக்கிறேன், ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும் பொழுது அவரால் ஆட்டு கடாவையும் கொண்டு வர முடியும், உனக்கு பதிலும் கொண்டு வர முடியும். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது, இந்த மாதம் உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. ராபு ஷாக்கனி மங்கதூரிபிலோ ரிபா ஷாகலி போக்கத ரபூதரபா. இந்த மாதம் நிச்சயமாக உனக்கு பதில் வருகிறது. ஆராபா ஷாக்கா தினான் தொரீதோ ரீ ஷாக்கலி போதரபா. புதிய ஆண்டு பழையபடி நீ போவதில்லை, புதிய ஆண்டு பழைய கந்தையோடு நீ போவதில்லை. புதிய ஆண்டு புதிய ஆடை தரித்து கொண்டு போகும்படியாக புதிய புது காரியங்களை நான் உன் வாழ்க்கையில செய்வேன். ஏனென்றால் இது என்னால் ஆயிற்று என்று சொல்லும்படி சாட்சியாக நிறுத்துவார். Thank you Holy Spirit. ராபாலா சீகாபா தீனாமா தூராபா தீபா ஹத்தனி மொந்த ரீபாலா சூலா தரே தலா சியோலாபா சிஹலபா. Thank you Holy Spirit. ஆபிரகாம் நம்பி வந்தான், ஆபிரகாம் நம்பினபடி ஈசாக்கை நடத்தினீர், ஈசாக்கின் சன்னதியும் அழகாக நடத்தினீர். இன்றைக்கு அப்படியாக நம்ம நம்பி இந்த காலை வெல்ல வந்த தேவ பிள்ளைகளை, என் கர்த்தரே ஆயிற்றுன்னு சொல்லும்படி நீரே காரியங்களை வாய்க்க செய்யும், நீரே காரியங்களில் ஜெயத்தை முடிப்பீர். அப்பா உங்களோட பிள்ளைகளை நீ அதிகமாக நேசிக்கிறபடி இந்த காலை வேலையில, இந்த அதிகாலை வேலையில கர்த்தரோட வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. இந்த காலை வேலையில நீ தேவ சமூகத்தை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறபடியாக, ஓ மகனே மகளே, நீ தேவ சமூகத்தில் அதிகமாக அழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறபடியாக, அனைத்து காரியத்தையும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறபடியாக, மகனே மகளே என்று சொல்லுகிறார், இதோ நீ ஆச்சரியத்தை பார்க்கும்படி நான் செய்வேன், நீ ஆச்சரியத்தை பார்க்கும்படி செய்வேன், அது கர்த்தரால் ஆயிற்று சொல்லும்படி செய்வேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வெள்ளி உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அன்பான தேவ பிள்ளைகள், விசேஷமாக இதை பார்க்கிற ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புகிற வார்த்தை, இந்த 11வது மாத காலை வேளையிலே நீ ஆச்சரியத்தை பார்க்க போகிறாய். அது கர்த்தரால் ஆயிற்றுன்னு வாய்கள் சொல்ல போகிறது. என் செய்ய போற அதிசயமான ஆச்சரியமான காரியத்துக்காக நன்றி செலுத்தி இந்த கால போது ஜெபத்தோடு வேத வார்த்தை உண்மையோடு முத்திரையோடு போடுகிற பத்திரமாக இந்த வார்த்தை எடுத்துக்கொள்கிறோம். வந்த யாவரையும் என் கர்த்தரால் ஆயிற்று சொல்லும்படி ஆச்சரியமாக நடத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அழைத்த உண்மையுள்ளவர் ஆபிரகாம் ஒருபோதும் கைவிடவில்லை. பலிக்கு பெருகுவேன்னு சொன்ன வார்த்தையை என் கர்த்தர் உடன்படிக்கையின்படி ஆபிரகாம் நடத்தினது போல ஆபிரகாம் சந்நிதியில் உருவாக்கின எங்கிலும் கர்த்தரோட உடன்படிக்கையின்படி வார்த்தையின்படி கிருபையினாலே நிறைவேற்றும்படி பிதா குமாரன்
பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்த இந்த மாத துவக்கத்தில் உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மோட கரங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.